இந்த வெள்ளரிக்காயில் பூசணம் பிடித்திருக்கிறது அன்பர்களே. எனவே நான் இந்த பாகத்தை மட்டும் அகற்றிவிட்டு உட்கொள்ளப் போகிறேன். சரிதானே? சரி அல்ல அன்பர்களே. இதனை உட்கொள்வதால் சருமத்தில் ஒவ்வாமை, வாந்தி மயக்கம், வயிற்றுப்போக்கு, மூச்சு திணறல் போன்ற பல விளைவுகள் ஏற்படும். நமது சுற்றுப்புறத்தில் எப்பொழுதும் நமது கண்களுக்கே புலப்படாத பூஞ்சை என்ற உயிரினமானது உல்லாசமாய் அலைந்து திரியும். அப்படி தெரியும் பொழுது ஏதேனும் ஒரு உணவு பண்டங்களில் வந்து அமரும். அதனால் எவ்வித பாதிப்பும் இல்லை. ஒருவேளை அவ்வுணவு பண்டங்கள் ஒரு ஈர சூழலில் இருந்தால் இந்த பூஞ்சையானது அங்கு நச்சுத்தன்மை வாய்ந்த கலவைகளை உற்பத்தி செய்து பூசணத்தை ஏற்படுத்திவிடும். இதனை உண்ணுவதனால் பல இன்னல்கள் ஏற்படும். உதாரணத்திற்கு, பூசணம் பிடித்த மிளகாயில் ஆஸ்பெர்ஜில்லஸ் ஃபிளேவர்ஸ் என்ற ஒரு பூஞ்சை ஆப்லடாக்சின் என்ற ஒரு அதிபயங்கரமான நச்சினை உண்டாக்கும். இது கல்லீரலை கடுமையாக பாதித்து சிலருக்கு அங்கு புற்றுநோயினை கூட ஏற்படுத்திவிடும். எனவே இதனை தடுக்க நீங்கள் பாத்திரங்களை கழுவிய பின்பு ஒரு துணியினை கொண்டு முழுவதுமாக துடைத்த பின்னரே உணவுகளை அங்கு வைத்து அடைக்க வேண்டும். இதனால் அங்கு ஈரப்பத நிலை உருவாகாது. குளிர்சாதன பெட்டியிலும் கூட வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் 2 to 8 டிகிரி செல்சியஸ் சூழலில் இப்பூஞ்சைகளால் நச்சுக்களை உருவாக்க இயலாது. அட, ஒரு புறம் தானே பூசணம் பிடித்திருக்கிறது, மறுபுறத்தை உட்கொள்ளலாமே என்ற எண்ணம் கொள்ள வேண்டாம் பெண்மணிகளே. கண்களுக்கே புலப்படாதவாறு அந்த தொற்று அப்பழம் முழுவதுமாக பரவி இருக்கும். 5 ரூபாயினை நீங்கள் மிச்சப்படுத்த எண்ணினால் மருத்துவமனையில் 50,000 தொலைக்க நேரிடலாம். நன்றி.